வெல்கம்ஸ் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் போன டூர் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நாங்கள் கிளம்பினோம். ஃபஸ்ட்டு போகணுமே பார்த்தீங்க அப்படின்னா, லக்கேஜெல்லாம் கொண்டு போய் பஸ்ஸில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் கோயிலை வந்து சாமி கும்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பினோம். போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. ஒரே வைப் மூடு தான் சொல்லலாம். பிள்ளையார் கோயிலில் பார்த்திங்கன்னா தேங்காய் பழம்லாம் வச்சு பூசை பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாழை மரம்லாம் கட்டி, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இங்கேருந்தே கிளம்பினோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 54 பேர் வந்து போயிருந்தோம். அது பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல்ஸ் தான் எடுத்திருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா ஒரே வைப் தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே சைலண்ட்டாக தான் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 பாட்டு பார்த்திங்கன்னா சாமி பாட்டு வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது முடிஞ்சதுமே வந்து ஒரே டான்ஸு வைப் மூடு தான் வந்து சொல்லலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா பாதி பேர் தூங்கிட்டாங்க, பாதி பேர் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடணும். அதான் அங்கே இருக்க குட்டி பையன்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி தான் சொல்லலாம். போக போக பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட்டோடு போச்சு, ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. நடுவில் பார்த்திங்கன்னா 2 மட்டும் வந்து நிப்பாட்டி பேக்கரியில் வந்து எல்லாம் டீ குடித்தாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். நான் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்து தான் பார்த்திங்கன்னா என்னை எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இறங்கிட்டு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரூமெல்லாம் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா கடற்கரைக்கு வந்து போனோம். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபோனுமே வந்து எடுத்துகிட்டு போகல, எல்லாருமே வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்க பார்த்திங்கன்னா ஏதோ 2 பேர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அங்கே காலையில் அந்த கடற்கரைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் கடலில் பார்த்திங்கன்னா அலையே கிடையாது. ராமேஸ்வரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடலில் வந்து அலையே வந்து இருக்காதாமா. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போயிருந்தேன். வியூவெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த காலையில் சன்ரைஸ் வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போயிட்டு கடலில் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சாமி பார்க்க போனோம். ஆனால் அங்கே வந்து நாங்கள் ஃபோன்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல, அதனால நான் எந்த வீடியோஸும் வந்து எடுக்கவும் கிடையாது. ஆனால் அங்கே 22 கிணத்துல ஞானி கிணத்துல வந்து நாங்கள் குளிச்சுருந்தோம். அப்புறம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான கூட்டம். ஆனால் குளிச்சுட்டு வெளியே வரக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் ராமேஸ்வரம் போயிட்டு சாமி கும்பிடாமல் வந்த முதல் நாங்கள் தான் இருப்போம். ஆனால் வெளியே வந்து சாமி பார்த்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போய் இருந்து சாமி வந்து நாங்கள் கும்பிடல. ஏன்னா அவ்வளோ பயங்கரமான கூட்டம் நாங்கள் போன அன்னைக்கு. அந்த 22 கிணத்துல பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நைட்டு இந்த கோடிப்பட வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம்பன் பாலத்தில் வந்து லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்களாம்மா, நல்லா இருந்து சொன்னாங்க. ஆனால் நான் தூங்கிட்டங்காட்டி அதை வந்து நான் பார்க்கவே இல்லை. அதனால் சரி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா பார்த்தேன். தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. ஆனால் உப்பு தண்ணி தான் இருந்தாலுமே அங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அது பஸ்ஸு நிறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நிறுத்தினாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்களாம்மா. அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா போகும்போது மெதுவாக வந்து டிரைவரோட போக சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டு நிறைய இருந்துச்சு. போட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் பாம்பன் பாலம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறேன். இது மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து மேலே ஏறி வருமாம்மா. ரொம்ப அழகாக இருக்குதுல்ல.
அதே இந்த சைடு பாம்பன் பாலத்துக்கு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து போட்டாக நிற்கும். இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக இருக்குமாட்டிருக்கு. இது நாங்கள் போகும்போது எந்த போட்டுமே வந்து ஓடலை. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சும்மாவே தான் இருந்துச்சு. எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் வியூவே வந்து பார்த்திங்கன்னா. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்கோடி வந்து போகலை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு மட்டும்தான் போயிருந்தோம். அதுவும் நிறைய கோயிலுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா திருப்புல்லானி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் பேர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது வந்து நடை வந்து சாத்திட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வெளியிருந்து தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து குளம் வந்து இருக்கும். அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வெளியே இருந்தவே பார்த்திங்க அப்படின்னா சாமி வந்து கும்பிட்டு வந்துட்டோம். நடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மணிக்கு தான் நீக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து போன மணி பார்த்திங்க அப்படின்னா மணி 1 இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வெளியிருந்தே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போக வழியில் வந்து உப்பெல்லாம் நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க. உப்பெல்லாம் பார்த்துருந்தோம். கிட்டையெல்லாம் போகிறக்கு வழி இல்லை. அப்படியே பஸ்ஸில் போகும்போது அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்த வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோயில் பேர் எனக்கு தெரில, மறந்துடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கோயில்னு சொல்லிட்டு. போயிட்டு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த கடலில் இறங்கி பார்த்திங்கன்னா 2 பக்கமே பார்த்திங்க அப்படின்னா போட்டு வந்து நிறையாவே இருந்துச்சு. இது காலையில் பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து பிடிப்பாங்களாமா. ஆனால் மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. தூக்கி தூக்கி போட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த குளம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குளத்துல தான் வந்து தீர்த்தம் போட்டு சாமி வந்து கும்பிடுவாங்க. இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா சாமி வந்து இருக்குது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கூட்டமாகவே இருந்தது. போயிட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஆனால் ராமேஸ்வரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மூச்சே விட முடியல. அந்த அளவுக்கு போட்டு பார்த்திங்கன்னா எங்களை பிடிச்சி நசுக்கி விட்டாங்க. எங்களுக்கு வந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்னு எங்களுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டமே அவ்வளோக்கு இல்லை. பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்குலாம் ஒரு மாதிரி பசி பயங்கரமாக மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது முருகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்துட்டு படி ஏறி அதுக்கப்புறம் மேலே போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. நல்லா ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்திருந்தோம். சீக்கிரம் இப்போ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 20-25 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பஸ்ஸுக்கே போயிட்டோம். அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாகவே போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அது கூட்டமே கிடையாது, ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். டக்குன்னு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்துட்டோம். எங்கள் மாமா வேறு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க சொல்லி நான் நடந்து வரது வீடியோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை நான் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து குபேரர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். குபேரர் கோயிலில் தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே தான் லன்ச் வந்து ஈவினிங் சாப்பாடு வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆகக்குள்ள இந்த மீன்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே. அது வந்து பார்த்துட்டு இருந்தோம். கோல்டன் ஃபிஷ் பாட் இருக்குது, அழகாக இருக்குது ரொம்ப. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகலிங்க பூ வந்து இருந்துச்சு.
நாகலிங்கம் பூ வந்து பார்த்ததில்ல, மரம் பார்த்துருக்கேன். ஆனால் பூ இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆனால் யாரும் பொறிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்கம் பூ எதுவுமே பொறிக்கவெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தேன், அவ்வளோதான். அடுத்த எந்த கோயிலுக்கு வந்தோம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டிக்கு தான் வந்திருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு சாமான் இருந்தது, பார்த்துட்டு போனோம். போயிட்டு ஃபஸ்ட்டு போனே கோயிலுக்கு போனோம். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த கூட்டமே இல்லை, ஒரே ஃப்ரீயாக இருந்துச்சு. போனோமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக நடந்து பேசிட்டு போனோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு வியூஸ் எல்லாமே. அது நைட் டைம் இருந்தனால இன்னுமே நல்லா இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு, மைண்டே ரிலாக்ஸாக இருந்துச்சு. அங்கே பார்க்க ஒவ்வொரு தூண்களும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாறையிலே செஞ்சுருப்பாங்களாட்டிருக்கு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாமி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே கும்பிட்டோம். நல்லாவே சாமி கும்பிட்டு தான் வெளியே வந்தோம். வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த குளத்துக்குள்ள வந்து மீன் நிறைய இருந்துச்சு, அதை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பைரவர் கோயிலுக்கு வந்திருந்தோம். பைரவர் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு கலை சிற்பமெல்லாம் பார்க்கலாம். அப்படியே காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போனோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம், வேறு யாருமே இல்லை. ஐயர் மட்டும் இருந்திருந்தார். இது மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா கலை வந்து இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ பெயிண்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்லப்போனால். கோயிலே பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்துச்சு, நல்லா திருப்தியாக பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துருந்தோம். வந்துட்டு வெளியே பார்த்திங்க அப்படின்னா மாடெல்லாம் நிறையா இருந்துச்சு, அதுக்கெல்லாம் பழம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கிளம்புனோம். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து ட்ராகன் மூவி வந்து போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தங்காட்டி நான் வந்து தூங்கிட்டேன். எனக்கு செம்ம டயர்டு. எனக்கு அந்த ராமேஸ்வரத்தில் அந்த நான் 22 கிணத்துக்குள்ளே குளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதிலிருந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி பவன் ஹோட்டலில் வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. பாய், எங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.